சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்ற ஒரு ரகசியத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த ரகசியம் மறைந்து கிடப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. இது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தை இன்று நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளையும் உன்னை சூழ்ந்து வரும் தேவையற்ற விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இதற்கு மேலும் எதையும் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை. இது உன் வாழ்க்கை, உனக்கான அன்பான அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இனிமேலும் என் குழந்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை தாண்டி வேறு என்ன இருக்கின்றது? நான் உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைக்கின்றேன். இந்த சாயப்பா எந்த நாளிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை நாம் யோசிக்கும் இந்த நேரம் நல்லதொரு தருணங்களும் இனி உனக்கானதாக மாறும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா இருக்கும் நிலைகளில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ இவை அத்தனையுமே நீ சரியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை புரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கு வேண்டி நான் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களிலும் இனி அடுத்தடுத்த நிலைகளையும் நீ என்னவென்று காண வேண்டும் அல்லவா? அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதும் உனக்காகத்தான் வருகிறேன் என்பதும் நிச்சயமாக இனி எது நடந்தாலும் அவை அத்தனையிலுமே இருந்து உன்னை மாற்றும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் போல சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நான் மதிப்போடு இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. மனது சிந்திக்கக்கூடிய பல விஷயங்களை இனிமேல் என்னவாக மாற்ற வேண்டும் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருக்க உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனை பேரும் பல மாற்றங்கள் உன்னை தொடரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் நீ உன்னை யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள் உன்னிடம் இருந்து மறைக்கப்படுகிறது என்றால் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற விஷயங்கள் எந்த நிலையிலுமே உன்னுடைய விருப்பங்கள் எதுவும் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக, எப்பொழுதும் என் குழந்தை சந்தோஷத்தை நீ அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக, எந்த நாளிலும் நீ கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்க வேண்டும் என்பதற்கானது. இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஒரு கெடுதலை செய்ய எடுத்து வைக்கப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீ எந்த நாளிலும் மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இதை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றிலும் நான் உருவாக்கும் இந்த கால நேரங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள். முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தும் பொருட்டு இந்த அப்பா நான் வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி என்னவாக உன்னை மாற்றி இருந்தாலும் சரி, இனி உனக்கு நடப்பதில் எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா நேரங்களையும் நீ சரியாகவே உணர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது.
இந்த சாயப்பா எப்பொழுதும் தன் குழந்தைகளின் வாழ்க்கை நடக்க ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்துவிட துடிக்கும் இந்த நேரத்தில் தான் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களுக்கான தீர்வுகளின் கைகளில் கிடைத்திருக்கிறது. வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்ல குழந்தையாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னை எப்பொழுதும் தீமையான ஒரு பாதையில் அழைத்துச் செல்ல முடிவெடுத்த இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதிலுமே நாம் விரும்பியது போல ஏதாவது ஒன்று நமக்கு சரியாக நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். எந்த நிலையிலும் நாம் ஆசைப்படுவது ஒன்று நமக்கு சரியாகவே கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னையும் நீ மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. அப்படி இருந்து உன்னை எப்பொழுதும் போல தெளிவாக உணர்த்துகின்ற இந்த நேரத்தை நீ ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. சாயப்பா இருக்க இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. என் குழந்தையே, பல நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எதையுமே நினைத்து சந்தோஷப்பட்டு விட்டாலே அது போதும். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ ஆனந்தமடைந்து விட்டாலே அது போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வேண்டியதை எல்லாம் உருவாக்கித் தர எப்பொழுதும் நான் உன்னோடு என்றும் என்றென்றும் நாம் சரியாக உணர துணிந்து விட்டாலே அது போதும். அப்பா இருக்கும்போது என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து அப்படி இருக்கின்ற நேரத்திலேயே உன் வாழ்க்கையை நீ உனதாக மாற்றிவிட்டு என்பதனை முதலில் புரிந்து கொள். எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் நாம் எப்பொழுதும் உண்மைகளில் நடக்கும் இந்த காலங்களை நாம் மனதில் நினைத்து யோசிக்கின்ற எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலுமே எதையுமே நீ யோசிக்காமல் செய்துவிடக்கூடாது. பல நன்மைகளையும் பல தீமைகளையும் நீ என்னவென்று உருவாக்கும் இந்த மாற்றத்தை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. முழுமையான அன்போடு எதையுமே உனக்கு நான் கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள். அப்பாவை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையுமே முறையாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. சாயப்பா இதுவரையிலும் உனக்கு நடத்தியிருக்கின்ற எல்லாவற்றையும் நான் தேடி தேடி உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்குள் இருந்து நான் எதையுமே உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம், உனக்குள் இருந்து எதையுமே நான் நடத்திவிட துணிந்து நிற்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா சொல்வது போல நீயும் உன்னையும் உனக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு. அப்படி எந்த விஷயத்தை உன்னிடம் மறைத்துவிட்டு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை நீ செய்ய துணியும் பொழுது உனக்குள்ளேயே ஒவ்வொன்றையும் நடத்திவிட முடியும் என்ற ஒரு மன வலிமையை உனக்கு தந்திருக்க வேண்டும். உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்ற ஒரு மன உறுதியை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை தாங்கி நிற்க ஒவ்வொன்றையும் உனக்கு கட்டாயமாக சொல்லி இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சந்திக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுது மன நிறைவோடும் மன புரிதலோடும் பெற்று கொண்டிருந்தாயானால் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயம் உறுதியாகவே கிடைத்திருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கற்பனையை நம்பி இந்த வாழ்க்கை நீ எல்லாவற்றிலும் துளிந்து இறங்கும் பொழுது கூட இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற, அதுவும் உனக்கு நெருக்கமான இந்த மனிதர்கள், நீ எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைத்தாலும் உன்னால் எல்லாமும் இது முடியாது என்று சொல்லி உன்னுடைய மனதை நொறுக்க அடித்தார்கள். உனக்குள் அதிகமான காயங்களை இவர்கள் கொடுத்தார்கள். வேண்டுமென்றே உன்னை சோதித்தார்கள் அல்லவா? வேண்டுமென்றே உனக்குள் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தார்கள் அல்லவா? இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக முன்னின்று உனக்கு கொடுத்திட்ட இவர்களை இனி ஒருபொழுதும் நம்மால் மறக்க முடியாது. இவர்களை ஒருபோதும் நாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ளவும் முடியாது. நினைத்தது போல எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக மனப்பழக்கத்தோடு என்னவென்றும் ஏதுவென்று நினைத்து கலங்காமல் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீ கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்திருந்தால், நம்மால் முடியாது என்று சொல்லும் இடத்தில் நாம் முடித்து காட்ட வேண்டும் என்று நீ முடிவு செய்திருந்தால் என்றோ உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இவர்களின் பேச்சுக்களையும் இவர்களின் வார்த்தைகளையும் கண்மூடித்தனமாக நீ நம்பியதன் பலன் உனக்கு கிடைத்திட்ட பல வாய்ப்புகளை நீ தவறவிட்டு விட்டாய். உனக்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்களை நீ விட்டுவிட்டாய். உனக்கான நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இனி அத்தனையும் நாம் சரிவர மீட்டு கொண்டு வர வேண்டிய இந்த காலம் முழுக்க இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் இது போன்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே.
நிச்சயமான தருணங்களை பல ஆச்சரியங்களோடு உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்காதே. அப்பா இருக்கும் இது போன்ற காலங்களில் நான் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை வாழச் சொல்ல எப்பொழுதுமே துணை இருப்பேன் என்பதையும் உனக்கு துணை இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதையுமே கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்திருந்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வைத்திருப்போம். இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து வைத்திருப்போம் என்பதையும் நீ மறக்காதே. மனதில் தோன்றுகின்ற எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் வழி நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நிலையில் உன்னை அன்போடு வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது என்பது எத்தனை நிலையிலுமே என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கச் சொல்லும். சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரி செய்துவிட எண்ணுகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கான இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து நான் துணிகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை தேடி நடந்த சில விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படியே விட்டோமானால் இது என் குழந்தையை ஒரு வழியாக்கி விடுவார்கள். என் குழந்தைக்கு நல்லது நடக்க இவர்கள் ஒருபொழுதும் அனுமதித்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் உணர்ந்த பிறகு அப்பாவினுடைய இப்படியே சென்றுவிட முடியுமா? இப்படியே இதை கடந்து விட முடியுமா? எதிலுமே உனக்காக நான் உன்னுடைய நம்பிக்கைக்கு எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் சரியான ஒன்றை நான் முறையாக நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எதுவென்றாலும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.